அந்த பழைய ஓட்டு வீட்டு முன்றலில் மாலை வெயில் சுவரில் மெதுவாக வழிந்து கொண்டிருந்தது. மரநாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் பாட்டி. அவள் மடியில் ஒரு புறம் பேத்தி மீனா, மற்றுப்புறம் பேரன் கண்ணன். பாட்டியின் கை ஒரு தலையை வருடியது, மற்றொரு கையை தட்டியது. 2 குழந்தைகளும் ஒரே நேரத்தில் சிரித்தார்கள். பாட்டி, நீ யார அதிகமா நேசிக்கிற என்று பேரன் கேட்டான். பாட்டி சிரித்தாள். அந்த சிரிப்பில் 100 கதைகள் இருந்தது. இந்த கண்ணை தட்டினா வலிக்கும், அந்த கண்ணை தட்டினாலும் வலிக்கும், அப்படித்தான் நீங்கள் 2 பேரும் என்று மெதுவாக சொன்னாள். பேத்தி பாட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு, நீ போனா நாங்க என்ன பண்ணுவோம் பாட்டி என்றாள். பாட்டி அவளது நெற்றியில் முத்தமிட்டு, நாம் போனாலும் என் கதைகள் போகாது, என் அன்பு போகாது, உன் மனசுக்குள்ளேதான் நான் இருப்பேன் என்றாள். அந்த மாலை பாட்டியின் மடியில் 2 உலகங்கள் அமைதியாக உறங்கின. வீடு சின்னதுதான், ஆனா அந்த மடியில் ஒரு சொர்க்கமே இருந்தது.